தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. ரெப்போ வட்டி விகிதம் தற்போதைய வட்டி விகிதத்தில் இருந்து 0.2% குறைக்கப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஆண்டன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் ஆண்டன். தற்போது இந்த ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்க இருக்கின்றன? விரிவான விவரம். அதான் இந்த ரெப்போ வட்டி விகிதம் நீண்ட நாட்களாகவே 6.5% இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அது 6.25% குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தற்பொழுது அறிவித்திருக்கின்றார். பணவியல் கொள்கை குறித்த ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா இந்த கொள்கை விகிதத்தை, அதாவது 6.5% அந்த வட்டி விகிதத்தை 6.25% குறைப்பதற்கு நாணய கொள்கை குழு ஒருமனதாக முடிவு செய்திருப்பதாக தற்பொழுது அவர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். கண்டிப்பாக, ஏன்னா இந்த ரெப்போ விகிதம் என்பது ஒரு நாட்டினுடைய மத்திய வங்கி, அதாவது இந்தியாவை பொறுத்தவரை இந்திய ரிசர்வ் வங்கி ஏதாவது நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் வீதம்தான் இந்த ரெப்போ வட்டி விகிதமாகும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த இந்த பணவியல் அதிகாரிகளால் இந்த ரெப்போ விகிதமானது பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. பணவீக்கம் ஏற்பட்டால் மத்திய வங்கிகள் ரெப்போ விகிதத்தை அதிகரிக்க செய்கின்றன. ஏனென்றால் இது வங்கிகள் மத்திய வங்கியிடமிருந்து, இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன் வாங்குவதை தடுக்கிறது. அதன் காரணமாக அது இறுதியில் பொருளாதாரத்தில் பண விநியோகத்தை குறைக்கும். அதன் காரணமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உதவும் என்கின்ற அடிப்படையில் அந்த வட்டி வீதமானது நிர்ணயிக்கப்படுகின்றது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பொதுவாக இந்த ரெப்போ வட்டி விகிதமானது பயன்படுத்தப்படுவது நாம் அறிந்தது. பணவீக்கம் ஏற்பட்டால் மத்திய வங்கிகள் ரெப்போ விகிதத்தை அதிகரிக்கின்றன. ஏனென்றால் இது வங்கிகள் மத்திய வங்கியிடமிருந்து கடன் வாங்குவதை தடுக்கும் என்கிற காரணத்தினால் அந்த வட்டி வீதமானது அதிகரிக்கப்படுவது வழக்கமாகும். அதன் அடிப்படையில் இந்த ரெப்போ வட்டி வீதமானது தொடர்ந்து நிர்ணயிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் கடந்த வருடங்களாகவே இந்த ரெப்போ வட்டி வீதமானது 6.5% இருந்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வட்டி விகிதமானது 6.25% குறைக்கப்படுவதாக இந்திய ரிசர்வ் வங்கி தற்பொழுது கூறியிருக்கின்றது. இதன் மூலம் கண்டிப்பாக மக்களுக்கும் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி ஆண்டன்.